வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இப்போ நான் ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி. அதுக்கு முதல்ல தேவையானது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல கடலைப்பருப்பு. இந்த பாத்திரத்தில் நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்லேயே அளவு சொல்கிறேன். நீங்கள் கப்போ எது இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு இதில் ஒன்று போட்டிருக்கேன். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வறுத்தாச்சு. இப்போ செவந்து வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது அதே அளவில் அரை டம்ளர் உளுந்து. இந்த உளுந்தையும் நம்ம வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, உளுந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கோங்க. இந்த சூட்டோட வறுத்தீங்கன்னா அது பொரிஞ்சிடும், தீயாது. பாருங்க, இப்பயே வெடிக்குது பாருங்க எள்ளு. அவ்வளோதான், அந்த சூட்டோட போட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிடும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன், உங்களுக்கு சொல்லலை. அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தை இதில் போட்டு வறுத்துருங்க. இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு. உளுந்து வறுத்தாச்சு, அப்புறம் எள்ளு வறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பொரியறது தெரியுது பாருங்க. ஏன்னா இந்த சூட்டோடு அது போடும்போது சீக்கிரம் பொரிஞ்சிடும், கருகாது. அவ்வளோதான், இது பொரிஞ்செடுத்து இப்போ இதை நம்ம எடுத்து இப்படியே சேர்த்துறோம். அதுக்கு அடுத்தது மிளகா, ஒரு 15 மிளகா போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்பயே போட்டுடுறேன். ஸோ இந்த இட்லி பொடி, அதாவது இட்லி மிளகா பொடிக்கு மிளகாயை வறுக்கிறோம். மிளகாயோட கொஞ்சம் உப்பை போட்டு வறுத்துறோம். அந்த உப்பு இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வறுத்துட்டு இப்போ என்னென்னலாம் வறுத்துருக்கேன்னு இப்போ ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகா உப்பு போட்டு வறுத்துருக்கேன். இதில் நான் முருங்கை இலை பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கட்டு முருங்கை இலை வாங்கிக்கோங்க. நல்லா உருவி ஒரு துணியில் போட்டு நெழொட்ட வச்சுட்டிங்கன்னா 2 நாள் இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிடும். 1 வாரம் ஆகும். ஆனால் அப்போ அது மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேகரித்து மிக்சியில் பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுட்டிங்கன்னா முருங்கை இலை பொடி ரெடி. மிளகா வறுப்பட்டு உப்பு வறுத்து இங்கே பாருங்கள், முருங்கை இலை பொடி நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே அரைக்கணும். ஸோ நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு ஆறின உடனே அரைச்சி காமிக்கிறேன். வறுத்த எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியில் முருங்கை பொடியும் போட்டு அரைச்சிடுறோம். பாருங்கள், இப்படி சூப்பராக அரைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு கலந்து கொடுக்குறேன். இதில் முருங்கைக்கீரை சேர்த்தோம் அப்படின்றதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கொஞ்சம் குழச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு டெய்லி ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுத்தா முருங்கைக்கீரை எந்த வகையிலையாவது ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் முருங்கைக்கீரை பொடி, இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.